Welcome to Mercy of Jesus YouTube channel. Praise the Lord. இன்றைய நாளுக்கான தேவ வசனம் லுக்கா 1:13. கர்த்தருடைய தூதன் அவனைப் பார்த்து, சகரியாவே, பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனைப் பெற்றெடுப்பாள். அவனுக்கு யோவான் என்று பெயர் இடுவாயாக. லுக்கா 12:32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்களுடைய பிதா பிரியமாக இருக்கிறார். யோபு 16:4. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என்மேல் வரவைத்தார், பராக்கிரமசாலியைப் போல என்மேல் பாய்ந்தார். எபிரேயர் 10:39. நாமோ கெட்டுப் போக பின்வாங்குகிறவர்களாக இருக்காமல் ஆத்துமாவை காக்க விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகாய் 2:5. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடே உடன்படிக்கை செய்த வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதேயுங்கள். உங்கள் வேண்டுதலையும் உங்கள் விண்ணப்பங்களையும் கமெண்டில் எங்களுக்கு பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். ஜெபம். நமது யூடியூப் சொந்தங்களின் விண்ணப்பங்களை நாம் அனைவரும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கர்த்தாவே, கிராசிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் ஆண்டவரையா, நல்ல ஆண்டவரே, மகளுக்கு ஆண்டவரையா, பரீட்சை தேர்ச்சி பெற ஆண்டவரையா, அதிக மதிப்பெண்கள் குடும்ப ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரையா, பெரிய அற்புதங்கள் செய்யும் அப்பா, அதிசயங்கள் செய்யும் ஆண்டவரே. சாலமன் கொடுத்த ஞானத்தின் மூலம் ஆண்டவரையா தேவனா கர்த்தாப்பா, மகள் ஆண்டவரையா தேர்ச்சி பெறுவதற்கு நீர் எல்லாம் ஆண்டவரையா முயற்சி செய்து ஒத்துழைப்பித்து ஆரம்பப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தா. ஆஸ்வதிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கர்த்தாவே, குடும்ப ஆண்டவரையா உதவி செய்யும்பா. குடும்ப சூழ்நிலைகள் மாற வேண்டாம்ப்பா, கஷ்டங்கள் எல்லாம் மாற வேண்டும். கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தது ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சோத்திரம் கர்த்தாவே. இதோ ஆண்டவரையா சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அம்மா நல்லா இருக்க வேண்டும் என்று ஐயா வேண்டுதல் கொடுத்துகிறாள். கர்த்தாவே, அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் அப்பா. ஆண்டவரையா சுகபல ஜீவனை கொடுத்து ராஜா பாதுகாப்பது ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. சோத்திரம் ஆண்டவரியா. சீதாக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தருடைய ராஜாண்டவரியா பாதியில் மகள் நடப்பதற்கு ஆண்டவரே என் தேவனா கர்த்தாவே, நீர் ஆண்டவர் வழியை காட்டும் ஆண்டவரையா. ஆண்டவரே, உன் வழியில் நடக்கும்போது ஆண்டவரையா பாதைகள் ஆண்டவரை வெளிச்சமாக இருப்பது ராஜா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரையா, நீ அற்புதத்தின் மூலமாப்பா குடும்பத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆண்டவரையா. அற்புதங்கள் செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் அப்பா. பூ அரிசிக்காக ஜெபிக்கிற ராஜா ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, மகள் கஷ்டத்தெல்லாம் எடுத்து போடுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே, எஸ் அப்பா, அப்பா அந்த கஷ்டங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. சூட்டிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மகள் எழுதுகிற பரீட்சை ஆண்டவர் தேவனா கர்த்தாவே தேர்ச்சி பெற நீ உதவி செய்யும் ஆண்டவரியா. அந்த வேலை பரீட்சையின் மூலம் ராஜா தேர்ச்சி பெற்றவனப்பா நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்பா. மகளுக்கு ராஜா கொடுத்த மதிப்பெண் மூலம் ராஜா கர்த்தர் ஆண்டவரையா அற்புதங்கள் செய்கிறவராக இருப்பார் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கமெண்டில் பகிருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். நீங்களும் வீட்டில் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கும் என் தகப்பனே, காலை முதல் இரவு வரை எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே, எங்களை ஆலயத்துக்கு கொண்டு சென்று கர்த்தரை ஆராதிக்க துதிக்க ஜெபித்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் படிந்து கொண்டதற்கு, உம்முடைய நாமத்தை துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. தேவனே, இந்தியா தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் இரட்சிப்புல கொண்டு வரும். இந்தியாவில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். தமிழக மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தமிழக மக்கள் செய்யும் வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. தமிழக மக்கள் இரட்சிப்பு வராத குடும்பங்களை இரட்சிப்பு கொண்டு வாரும் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் சகாயர் நீதான் அப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வேளையில் மருத்துவமனையில் வியாதியோடு இருப்பவர்களும் வீடுகளில் வியாதியோடு இருப்பவர்கள் அனைவருக்கும் சுகமும் பெலனும் தாரும் கர்த்தாவே. உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுத்து அனைவரையும் ஆசீர்வதிப்பா.
திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற உதவி செய்யும் ஆண்டவரே. வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு கிடைக்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்யவும் ஆண்டவரே. பிரீட்சை எழுதும் மாணவ மாணவிகளுக்கு சாலமோனுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து பரீட்சை எழுதி தேர்ச்சி பெறுவதற்கு என் தேவனே உதவி செய்யும். குடும்பங்களில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. மது போதைக்கு அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைகளை மாற்றும் ஆண்டவரே. மனம் திரும்பச் செய்யும். குடும்பங்களை சந்தியும். அவர் குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். எங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தோடு கர்த்தாவே உம்மிடத்தில் தெரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்த தேவன் இனிமேல் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆமென்.